இப்போ மீன்லாம் ஆஞ்சு ரெடி பண்ணிட்டோமா. இப்போ என்ன பண்ணுறோன்னா புளி தண்ணியை, அதாவது புளி நல்லா கரைச்சி அது தண்ணியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு வந்து நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா. இப்போ அதுலேயே மஞ்சள் தூளும் போட்டுடலாம். அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருக்கும்ல, அதையும் நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட் எங்களுக்கு இந்த காரம் போதும். காரம் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்க்கலாமா. இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நீட்டு பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை முழுசாக அதுலேயே போட்டு புழிஞ்சு விட போகிறோம். அப்படி முழு தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா இது மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இது மாதிரி கிண்ணத்தில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வந்து பெரிய சைஸாக இருந்துச்சு, அதனால் 2ஆக கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு புழியிறாங்க. இது பெங்களூர் தக்காளி, அதனால் வந்து புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நாட்டு தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் சென்னையில் சமைக்கிறதுனால கேஸ் ஸ்டவ்வில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். வில்லேஜ்லலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த மண் அடுப்புலாம் வச்சுருக்கோம். அங்கேயும் கேஸ் ஸ்டவ்வும் இருக்குது. பட் மண் அடுப்புலேயும் நாங்கள் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் தான் வந்து போடுறோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடாய் வந்து நல்லா காயணும், எந்த விதமான ஈரம் இல்லாத அளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறது வந்து சன்லேண்ட் ஆயில், அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. சரிங்களா. இப்போ நம்ம கடுகு வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம கடுகு போட்டுட்டோம். படப்படன்னு பொரிய போகுது. சரி, அது கூட வெந்தயமும் போட்டுடலாம். கடுகு ஆல்ரெடி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போட்டோமா. இப்போ அடுத்தது சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டுட்டோம். அது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு இதுக்கு தான் ஆக்சுவலாக வெங்காயம் வதங்க தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். வெங்காயம் வதங்கிடுச்சு, ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறிடுச்சுன்னா நம்ம அடுத்தடுத்தது ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஆஞ்சி வச்ச மீன். ஸோ ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த மீனோட பேர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. இது முள்ளு மீன் தான். சாப்பிடும் போதே ரொம்ப உஷாராக சாப்பிட்ணும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போதே
ஆக்சுவலாக முடிஞ்சளவு கொடுக்காதீங்க, ஏன்னா வந்து இது ரொம்ப முள்ளு மீனா. ஸோ தொண்டையில் எதனா குழந்தைக்கு மாட்டிட்டு போகுது. பெரியவங்க சாப்பிடவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனில் பாருங்களேன் முள் எப்படி தெரியுதுன்ட்டு. சில பேர் வந்து இந்த மீனை ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த மீன் குழம்புல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக யார் வேணால் செஞ்சிடலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். பட் சமையல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அப்போ தான் இது சமைக்க முடியும். ஓகே, கலர் மாறிடுச்சு. இப்படியே ரொம்ப நேரம் விட்டாச்சுன்னா தீஞ்சு போய்டும், அப்புறம் குழம்பு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதுவே போதும். ஸோ சமைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் சமைக்கிறாங்க. வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. லைக் பண்ணிடுங்க. எங்கள் அம்மா ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க நிஜமாவே. அதுவும் நான்வெஜ்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா செய்கிறது. சிம்பிளாக செய்யலாம், அதிகம் செலவில்லை. சரி, எங்கள் அம்மா கிட்டேருந்து இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை. ஸோ இது நல்லா கொதி வரணும், ஒரு 2-3 கொதி நல்லா வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆஞ்சி வச்சுருந்த மீன் வந்து நம்ம போட போகிறோம். அதனையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இந்த குழம்பு கொதிக்கிற வரைக்கும். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அதனால் நம்ம ஆல்ரெடி ஆஞ்சி வச்ச இந்த மீனெல்லாம் நம்ம என்ன போட போகிறோம்னா போட போகிறோம் குழம்புல. பாருங்கள், அது மாதிரி குழம்பு கொதிச்சு வர நேரத்தில் தான் நம்ம வந்து மீன் வந்து நம்ம போடணும். அவ்வளோதான், போட்டாச்சு. கரண்டி வச்சு ரொம்பலாம் வந்து கிண்டக்கூடாது. கிண்டுனா என்ன ஆகும்னா மீனெல்லாம் நல்லா உடஞ்சிரும், அப்புறம் குழம்பு ஃபுல்லாக முள்ளாயிடும். அதனால் லேசாக அப்படியே விட்டுருங்க. இது வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 5 மினிட்ஸில் வந்து ஒரு கொதியில் 2 கொதி வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு மீன் குழம்பு ரெசிபி வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? சர்ப்ரைஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன். நான் இதோட 100 வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன். சப்ஸ்கிரைப்னு சொல்லணும்னு சொல்லிட்டேன். சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கேன். லைக் பண்ணுங்க. ஓகே, எப்படியோ சொல்லிட்டாங்கப்பா, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.